குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ஒரு பெரபலா அண்ட் ஹை பெரபலா இதில் எப்படி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஹை பெரபலாவை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே பிளேலிஸ்டில் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் லெக்சர் 13 பாருங்கள், லெக்சர் 13. ஓகே, இந்த வீடியோவில் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் மட்டும் எப்படி ஒரு பெரபலாவில் மற்றும் ஹை பெரபலாவில் வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், எலிப்ஸ், பெரபலா, ஹை பெரபலா இது மூணுலேயும் வரைகிறதுக்கு சேம் மெத்தடு தான். அதனால் இந்த ஒரு லெக்சரே உங்களுக்கு எனஃபாக இருக்கும் ஒரு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், பெரபலா, ஹை பெரபலாவில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பெரபலாவில் எப்படி வரைகிறோமோ அதே தான் ஹை பெரபலாவிலையும் ஃபாலோ பண்ணி வரைய போகிறோம். அப்போ இந்த ஒரு லெக்சரே உங்களுக்கு எனஃபாக இருக்கும். ஹை பெரபலாவில் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைகிறதுக்கு இந்த பெரபலா மெத்தடையே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹை பெரபலா, அதாவது ஹை பெரபலா வரைகிறதும் பெரபலா வரைகிறதும் ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும், அந்த வெர்டெக்ஸை செட் பண்ணுவோம் பாருங்கள், அது ஒரே ஒரு வித்தியாசம்தான். அப்போ ஹை பெரபலாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா டினாமினேட்டர் வேல்யூ. ஓகே, இப்போ 3/4 அப்படின்னோன்னா அதனுடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ <1. அப்போ அது எலிப்ஸ், அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ <1 அப்படின்னோன்னா அது எலிப்ஸ்ன்னு நம்ம பிளான் பண்ணிக்குவோம். அதே 4/3 அப்படின்னு இருந்தது அப்படின்னோன்னா இதனோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ <1. அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ <1 அப்படின்னோன்னா அது ஹை பெரபலா. அப்போ உதாரணத்துக்கு 4/3 அப்படின்னோன்னா டினாமினேட்டர் வேல்யூ என்ன, 3rd one. ஓகேங்களா, 3. அப்போ 3rd வேல்யூ இங்கே வந்து வெர்டெக்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ 4/3. அப்போ மொத்தம் செக்மெண்ட் எத்தனை செக்மெண்ட்டாக பிரிப்போம் அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸை 7 செக்மெண்ட்டாக பிரிப்போம். ஓகேங்களா, அதில் 3rd one டிவிஷன் வந்து என்ன சார் அப்படின்னோன்னா இங்கே வெர்டெக்ஸாக செட் பண்ணுவோம். இது வந்து ஹை பெரபலாவில். இதே பெரபலா அப்படின்னோன்னா இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 1. அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸில் மிட் பாயிண்ட், இப்போ உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் இங்கே எவ்வளோ சார் அப்படின்னோன்னா இந்த சம்மில் 30 mm. அப்போ இது பெரபலா. இந்த 30 mm எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால அதனோட மிட் பாயிண்ட், அப்போ 30ல் பாதி எவ்வளோங்க, 15 mm தான் இங்கே என்ன சார் அப்படின்னோன்னா வெர்டெக்ஸ். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் டி தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா இங்கே வெர்டெக்ஸ். அப்போ இந்த டி வந்து எங்கே சார் இருக்கும் அப்படின்னோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸில் சென்டராக இருக்கும். இந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை தவிர மீத எல்லா ப்ரொசீஜருமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஹை பெரபலா எப்படியோ அதே ப்ரொசீஜர் தான் பெரபலாவுக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் உங்களுக்கு தனியாக பெரபலாவை லெக்சர் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, இந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஹை பெரபலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பெரபலாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பெரபலா ஹை பெரபலா கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நல்லா புரிஞ்சுருக்கும். அப்போ ஹை பெரபலா தெரிஞ்சதுன்னா பெரபலாவை நம்ம என்ன பண்ணிடலாம், வரைஞ்சிட முடியும். இப்போ ஒரு டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை ஒரு பெரபலாவில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
அப்போ சம்பளம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னோன்னா, ஆன் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் ட்ரா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வில், அதாவது பரபோலா கர்வில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணி ஒரு டேஞ்சன்ட் நார்மலாக வரைங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். இப்போ எப்படி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ப்ரொசீஜர் அப்படியே எலிப்ஸில் எப்படி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைகிறோமோ அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் இதை உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த கர்வில் பீன்ற ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணியிருக்கிறேன். எலிப்ஸில் எப்படி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரைய போகிறோம். பீலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ஒரு லைனை வரைஞ்சி அதை எஃப்போட ஜாயின் பண்ணுறேன். எஃப் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோக்கஸ். ஓகேங்களா? அப்போ இந்த பிஎஃப்க்கு ஒரு லைனை வரைஞ்சிருக்கிறோம். தென் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா, இந்த பிஎஃப்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை வரைஞ்சி, ஓகேங்களா, இந்த லைன் வந்து இந்த பிஎஃப்க்கு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா பர்பண்டிகுலர், தட் இஸ் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 90 டிகிரிக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த பிஎஃப்க்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு லைனை வரைஞ்சி, அந்த லைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் ஏபியில் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ இந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து கட் பண்ணது பாருங்கள் டைரக்ட்ரிக்ஸில், அந்த பாயிண்ட்டை Q அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் இந்த Qலேருந்து P வழியாக, ஓகேங்களா, இந்த Qலேருந்து இந்த P வழியாக ஒரு லைனை வரைஞ்சி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னோன்னா அதுதான் நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சன்ட். ரைட்டுங்களா? ஓகே. இந்த டேஞ்சன்ட் வந்து கர்வை என்ன பண்ணணும், பரபோலா கர்வை டச் பண்ணிக்கிட்டு தான் போகணும், கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த வரைஞ்ச டேஞ்சன்ட் பிக்யூக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை, தட் இஸ் 90 டிகிரி வரைஞ்சோன்னா அந்த லைன் தான் என்ன சார் அப்படின்னோன்னா இந்த டேஞ்சண்ட்டுக்கான நார்மல். ஓகே. அப்போ இந்த நார்மலுக்கான பேர் என்னென்னு கொடுத்துருக்கோம், ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களோட டிராஃப்டரை எடுத்துக்கோங்க அல்லது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ நான் சொன்னது மாதிரி ஆல்ரெடி வரைஞ்ச பரபோலா ஆர் ஹைப்பரபோலா கர்வ் மேலே டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரையே ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. இந்த பியிலேருந்து எஃப்க்கு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா ஒரு லைனை வரைஞ்சி இந்த பியையும் எஃப்ஐயும் என்ன பண்ணுறேன், இணைக்கிறேன். ஓகேங்களா? தென் இந்த பிஎஃப்க்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனதர் ஒரு லைன் எஃப்கியூவை வரைஞ்சி இந்த டைரக்ட்ரிக்ஸ் ஏபியை என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு என்ன சார் அப்படின்னா நம்மளுக்கு Q. தென் இந்த Q வழியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பியை ஜாயின் பண்ணி ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அதுதான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா டேஞ்சன்ட். ஓகே. இந்த பிக்யூங்கிறத இணைச்சி ஃபர்தராக கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ இந்த பிக்யூ தான் நம்மளுக்கு வேண்டிய என்னது, டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து கர்வை டச் பண்ணிக்கிட்டு தான் போகணுமே ஒழிய கட் பண்ணக்கூடாது. ஓகே.
தென் ஃபர்தராக இந்த பி வழியாக அடுத்தது என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, ஒரு பர்பண்டிகுலர் லைன் தட் இஸ் 90 டிகிரி. அப்போ இந்த டேஞ்சண்ட்டுக்கும் இந்த பர்பண்டிகுலர் லைன் நார்மலுக்கும் எவ்வளோ டிகிரியில் இருக்கணும்? 90 டிகிரியில் இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல ட்ராப்டரை செட் பண்ணுங்கள், அல்லது ஸ்கேல் அப்படின்னோன்னா அந்த பர்பண்டிகுலரை கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ இதாட்டம் வச்சு ஓகேங்களா, இந்த பி வழியாக ஒரு பர்பண்டிகுலர் லைனை வரைகிறேன். அப்போ இந்த பிஆர் அப்படிங்கிறது தான் என்ன சார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு பெரபோலாவில் டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் எப்படி வரையணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். அதோட ஒரு பெரபோலாவை எப்படி வரையணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒரு ஹைப்பரபோலாவில் டேஞ்சண்ட் அண்ட் நார்மலாக வரையணும். எதுவுமே மாற்றம் கிடையாது. ஓகே, இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கரஸ்பாண்டிங் லெக்சரை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த டேஞ்சண்ட் அண்ட் நார்மலில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா இந்த லெக்சரை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பென்சில் யூஸிங், நீட்னஸ் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். பென்சில் யூஸிங் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் எல்லாமே டிம்மாக இருக்கணும். தேவையான கர்வ்ஸ், டேஞ்சண்ட் அண்ட் நார்மல், லெட்டர்ஸ், டைமென்ஷன்ஸ், ஓகே, இந்த ஏரோ மார்க் இதெல்லாம் டார்க்காக இருக்கணும். ரிமைனிங் எல்லாமே டிம்மாக இருக்கணும். அதனால் 2H பென்சிலில் டிம்மாக முதல்ல வரைஞ்சிட்டு ஃபைனல் ஷேப் வந்ததுக்கப்புறம் ஹெச்பி பென்சில் அப்படி இல்லைன்னா மைக்ரோடியூப் பென்சிலில் டார்க் பண்ணுங்கள். அந்த டார்க்னஸ் யூனிஃபார்மாக இருக்கணும். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு லெக்சரோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.